வணக்க நண்பர்களே! நான் உங்கள் ருசான்குமார். மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு செய்தியோடு வந்திருக்கேன். நாம் தமிழர், தமிழ்நாட்டு செய்திகள் தான். நாம் தமிழர் போட்டியிடுறது என்ன சின்னத்திலேன்னா லாம்பு, அதாவது அரிக்கன் லாம்பு என்று நேற்று சொல்லியிருந்தோம். அது தவறு. அது மன்னிக்கவும். தெரியும். அது ஒரு சில ஊடகவியலாளர்கள் பாய்ந்ததால அது உண்மை என்று நினைச்சு நாங்களும் சொல்லிட்டோம். போலியான செய்தி என்று தெரிஞ்ச பிறகு இதில் மன்னிப்பு கேட்கிறோம். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கி இருக்கு. இது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற சின்னம். ஆனா நாம் தமிழர் கட்சியால எங்களுக்கு மேக் சின்னம் வேண்டாம், வேறொரு சின்னத்தை தரும்படி ஒரு 4-5 சின்னத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதோட சில சின்னங்கள் முதலே கேட்கப்பட்டதாகவும் அது வேற கட்சிக்கு அடுத்தடுத்த நாள் கொடுக்கப்பட்டதாகவும் அது உண்மையான தகவல். தற்போது மேக் சின்னம் கொடுக்கப்பட்டு அது வேண்டாம், தமக்கான வேறு சின்னங்களை பகிர்ந்த தருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள், மனு கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் சரி, இப்போ எக்ஸ் தளத்துக்கு போவோம். இங்க நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் கடும் போட்டி போய் கொண்டிருக்கு. அதாவது ஐடிவிங், பாஜக ஐடிவிங் கிட்டத்தட்ட 30,000 ட்வீட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ் தளத்துல. அதற்கு பிறகு தொடங்கின நாம் தமிழர் கட்சி திசை எங்கும் நாம் தமிழர் என்ற ஹேஷ்டேக்கை ரன் பண்ணி இப்ப 2,50,000 மட்டும் போயிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஐடிவிங்கால போடப்பட்ட இந்த போஸ்ட் கிட்டத்தட்ட 2,50,000. அதோட பாஜக ஹேஷ்டேக் என்னன்னா கோயம்புத்தூர் போ அண்ணாமலை, கோவைக்கு இந்த அண்ணாமலை தேவை ரெண்டு மாதிரி கேட்குறாங்க எல்லாரும். சரி, பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுண்டு. இப்போ ட்ரெண்டிங்ல நாம் தமிழர் கட்சியின் ட்வீட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல நிற்குது. இதை அடுத்து ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை முதலில் மறைக்க வேணும் என்று ஊடகங்கள் நிற்குது. எப்படியான துரோகம்! நடுநிலை நக்கிகள் என்று சொல்லிக்கொண்டு இவ்வாறெல்லாம் செய்கிறார்கள். நான் ஒரு தேர்தல் என்றால் எத்தனை கட்சி போட்டிக்கிறதோ அத்தனை கட்சிக்கு யார் உங்களுக்கு விருப்பம் என்று ஒரு போஸ்டர் போடலாம். ஆனால் 3 கட்சி இந்த போஸ்டர் போட்டுக்கொண்டு இதில் யார் விருப்பம் உண்டு, டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக, இந்த 3 போட்டுட்டு 4வது ஒரு முக்கியமான கட்சி கஷ்டப்பட்டு இவ்வளவு தேர்தலையும் போட்டியிட்டு 7 விழுக்காடு வாக்கு வாங்கி வச்சிருக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு போட இல்லாமல் உங்களுக்கு வெக்கம் இல்லையா என்று கேட்க தோன்றது இந்த ஊடகங்களை. கிட்டத்தட்ட 7 விழுக்காடு வாக்கு வங்கிகளை வச்சிருக்காங்க. அதாவது 35 லட்சம் வாக்குகள் எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப போஸ்ட் பண்ற ஒரு மூலையில நாம் தமிழர் கட்சி இந்த சின்னத்தை போட்டோ இல்லாட்டி நாம் தமிழர் கட்சி இந்த வேட்பாளர் புகைப்படம் போட்டோ யார் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லுங்க என்று கேட்கிறோக்கு என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியல. இவங்க காசு வேண்டிட்டு செய்கிறாங்களா இந்த ஊடகங்கள், அது தெரியல. பார்ப்போம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு நாம் தமிழர் கட்சியின் மாநாடு நடக்க போகுது. அதாவது வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தும் இந்த மாநாடு. ஒரே மேடையில 40 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்ய போறார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள். இதுல நாம் தமிழருக்கு என்ன சின்னம் எடுக்கிறோம் என்று நாளைக்கு கட்டாயம் சொல்லுவேன் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மாலை நேரம் இதை அனைவரும் அறியலாம், எந்த சின்னம் எடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 7-8 சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்து கேட்டிருக்காங்க. பார்ப்போம் எந்த சின்னம் கொடுக்க போறாங்க நாளைக்கு தெரியும். அதோட இந்த சேனல்ல ஏன் நாம் தமிழர் கட்சியின் போஸ்டை இவன் அடிக்கடி போடுறான்னு சில பேர் நினைக்கலாம். இந்த போஸ்ட் ஏன் போடுறான்னா கிட்டத்தட்ட ஒரு மண்ணுக்கும் ஒரு உயிர் நேயத்துக்குமான ஒரு கட்சி தொடங்கி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் பாருங்க, கிட்ட 50 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆண்ட கட்சி. இப்போ பிஜேபியா இருக்கட்டும் 10 வருஷம் இந்தியாவை ஆண்டுட்டு, ஆனா இதுவரைக்கும் இந்தியா வல்லரசு ஆகுதுன்னு சொல்றாங்க, ஆனா இல்லை.
ஆஹ் அதாவது டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவு வந்து 2024 வல்லரசு ஆகும் என்று, இந்திய வல்லரசு ஆகும் என்று கனவு கண்டார் என்று சொன்னது. ஆனா இதுவரைக்கும் இந்த பிஜேபி தான் இந்த கடந்த இந்த 10 வருஷம் இருக்கு எந்த நடவடிக்கையும் இருக்குல்ல, எந்த வல்லரசுக்கும் போக இல்லை. அதோட வந்து தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே ஆட்சி செஞ்சிருக்கு, டிஎம்கே ஆட்சி செய்திருக்கு. கிட்டத்தட்ட மாறி மாறி 50 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் அங்க வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட் என்றது மக்களுக்குள்ள நடக்க இல்லை. தங்களது கட்சியை தான் வளர்த்து கொண்டு போயினோம். ஆனா மக்களுக்காண்டி குரல் கொடுக்கிறது இப்ப யாருண்டா நாம் தமிழர் கட்சி. அப்ப இந்த நாம் தமிழர் கட்சி புதுசா வர்றாங்க. அங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, மக்களுக்கான ஆட்சியையும் மக்களுக்கான ஆட்சி தத்துவங்களையும் கொண்டு வராங்க. அவங்க ஒருத்தவங்க தான் அந்த ஆட்சி தத்துவங்களை கொண்டு வராங்க. இந்த மண்ணுக்கும் உயிர் நேயத்துக்கும் உரிய ஒரு கொள்கையை வச்சு கொண்டு வராங்க. நாங்க ஆதரிக்கணும்னா நாம் தமிழர் கட்சியை தான். ஸோ எப்படி எங்கட நாட்டுல ஒரு கட்சி வந்தாலும் அதை ஆதரிக்க தயங்க மாட்டோம் என்றுதான் கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.